கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டாக்கின நாள். இந்த நாளிலே கர்த்தரிலே மகிழுவோம். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் நமக்கு அன்றைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே அவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட நீங்கள் ஒருவேளை பல காரியங்களை இழந்தவர்களாக காணப்படலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் தொலைந்து போயிட்டது. ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அநேக பொருளாதாரத்தில் ஆதாரங்களை இழந்து போனவர்களாக நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு காலத்திலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் கூட யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 25-26 வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் பல இப்படிப்பட்டதான முசுக்கொட்டை செடிகள், புழுக்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை அழித்து போட்டு விட்டது என்று கலங்கி திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளை பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன தேவன். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை இழந்திருந்தாலும் கூட, ஒருவேளை சமாதானத்தை கூட இழந்திருக்கலாம், ரெட்டிப்பாக ஆண்டவர் அவர் இழந்து போன காரியத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறதான அடுத்த ஒரு காரியம் என்ன சொன்னால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அவைகளை சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவன். நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் கூட உங்களை வைத்திருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் தேவன் உங்களை பார்த்து அவர் சொல்கிறதான காரியம், நீங்கள் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கொடுத்து நினைத்து கொண்டு இருக்கலாம், ஐயோ இவன் எப்படி, இவனுடைய முடிவு எப்படி வரப்போகிறது என்று. ஆனால் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக்கொள்வீர்கள். உங்களுக்கு கிடைக்கும், அவைகளை நீங்கள் திரும்ப இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த வேளையில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எவைகளையெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளை நீங்கள் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். அதை எதாவது மிக தெளிவாக திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். ஆகவே இந்த வேளையில் நாம் இழந்து போனதை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். அதோடு கூட சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளாய் பிரவேசிப்போம். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருங்கள். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் ஆண்டவரே எங்களை பார்த்து என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு தடவைக்கு 2 தடவையாக சொல்லியிருக்கிறீங்களே இந்த 2ஆவது அதிகாரத்தில். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய காரியங்களினாலேயே நாங்கள் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். அவைகளை நீங்கள் மீட்டு எங்களுக்கு திரும்ப தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அவைகளை நீங்கள் மீட்டு பெற்றுக்கொள்வீர்கள்.